என்னங்க கொடைக்கானல் ஊட்டி இங்க பாருங்க நம்ம டிராவல்ல பியூட்டிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டிராவல்ல கீழ்வாணி ரோட்ல தாங்க. சூப்பரான ஏரியா, பச்சை பசேன்னு ஜம்மன் இருக்கு. சூப்பரான ஏரியாவில் தான் இன்னைக்கு நம்மளோட டிராவலுங்க. இந்த வண்டியில் தான் போக போறோம். இவங்கள நம்ம கூட தான் வர போறாங்க. கூட நாங்கள் கமெண்ட்ரி எடுத்துட்டு வரோம். இந்த ஏரியாவை பார்க்கலாம் அப்படியே ஜம்முன்னு. இன்னைக்கு நம்மளோட டிராவல் குட்டி கோடம்பாக்கம்னு சொல்லக்கூடிய கோபி ஏரியாவில் தாங்க. சும்மா சூப்பராக இருக்குது. ஏகப்பட்ட படம் எடுத்திருக்காங்க இந்த ஏரியாவில். ரொப்பெல்லாம் கொஞ்சம் படம் எடுக்கிறது கம்மியாகி போச்சு. பச்சை பசேன்னு ஜம்மன் கிராம சீன்லாம் எடுக்கிறதுக்கு சினிமாவை எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வாங்க. சரி நடக்க அப்படியே அந்த ரோட்டை இன்னைக்கு அடிக்க நிலைக்கும் பார்த்துல எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. டிரைவர் மூர்த்திங்க, அப்புறம் கமெண்ட்ரி கொடுக்குறக்கு சரவணே, அப்புறம் நாங்கள் 3 பேர் இந்த ரோட்டை இன்னைக்கு ரிவ்யூ பண்ணிடலாம். அடிச்சுட்டு போட்டு கொஞ்சம் கிளார் அடிக்குது வெயில். தண்ணி எங்கிருந்து வருது சொன்னா? தண்ணி இங்க மாரியூர்லேருந்து வருது. மாரியூர்லேருந்து வருதுங்கிறியா? இது வந்து பவானி சாகர் டேம்ல இருந்து வருதா? நீங்க பவானி சாகர் டேம் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிலோமீட்டர் பக்கமாக ட்ராவல் பண்ணுதுங்க. இது பாயர் ஏரியா பூராமே பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட சிவகிரி அந்த விளக்கேற்றி அந்த லைன் வரைக்கும் போகுதுங்க. பவானியிலேருந்து அந்த ஏரியா வரைக்கும் பாயுது. இப்போ நாம் பார்க்குறது வந்து பழையகர வாய்க்கா பாசனம்னு நினைக்கிறேன். ஆமாயா, இது பழையகர வாய்க்கா பாசனங்க. 2 வாய்க்கால் இருக்குது. மேவானி 3 கிலோமீட்டர். சூப்பராக இருக்குது. அந்த மலைக்காடு தெரிய இருக்குமே, இந்த வயக்காட்டுக்கு தண்ணி பாய இருக்குமே, அற்புதம். ராமராஜ் மடத்தில் கூட இப்படி ஒரு விஷயம் காட்டியிருக்க மாட்டாங்க. இங்கே வருதுண்ணா அத்தானி விட இங்கே சூப்பராக இருக்குதுண்ணா. பூரா வயல். அத்தானி ரோட்டில் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு எடுத்துருப்போங்க. இந்த ரோடை பார்த்தது இல்லை, எந்த வீடியோலையும் காட்டிக்க மாட்டாங்க. இந்த ரோடு சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு லீவ் நாளில் வந்தீங்கன்னா அப்படி இதெல்லாம் சுற்றி பார்த்து போகலாம். இது வழியாக போய் மேவானி வர ரோடு தான். மேவானி போய் அப்படி அத்தானி வழியும் இந்த சுற்றிட்டு வந்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்தால் வயக்காடெல்லாம் வந்து சொல்கிற மாதிரியே இல்லை, பச்சை பசேன்னு. நெல் எத்தனை நாளத்து வரலாமா பையா? ஏன் பையா நெல் எத்தனை நாளத்து வரலாமே? மேவானி 1 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. கேமரா வேற கிளார் அடிக்குது. எதுக்காக பிடிச்சிட்டு போகிறோம். கண்ணுக்கத்த வரைக்கும் வயக்காடை தான். அந்த மலங்காட்டு வரைக்கும் வடிவேல் சொல்லுவான்ல, என்னோட குறை தான் மலையை தாண்டியும் பாட்டு கேட்கணும். அந்த மாதிரி நெட்டாக மலங்காடே தெரியும். ரோடு சூப்பராக இருக்குது. ரோடும் பொலி கொண்டு இல்லாமல் நீட்டாக இருக்குது. இன்னும் மழை காலத்தில் பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். கொடுத்து வச்ச மகராசி மூட்டம் இந்த ஏரியாவில். இயற்கையான காற்று, விவசாய ஏரியா. தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க. தண்ணிக்கு பிரச்சனையே பஞ்சம்ங்கிறதே வீட்டுக்கு வராது. தண்ணிக்கு பஞ்சமே வராது. அப்புறம் கீழ்வாணின்னு போட்டிருக்குது. இருபையா கேட்டுக்கலாம். கீழ்வாணி வந்தாசேகரமா சரி கேட்டுக்கலாம். அவர் தான் அதுலேயே வர சொன்னார். நாம தான் அப்புறம் இதில் விட்டு ஆடிக்கணும். அவர் அப்போ சொன்ன அப்படி சொல்ல வைப்போம். இந்த ஏரியாவில் கரும்பு, தென்னை, வாழை, நெல் எல்லாமே வச்சுருக்காங்க. கரும்பு வைக்கிறது இல்லையா? ஏன் இந்த மண்ணு கரும்பு வராதா? இதை வைக்கிறாங்க. வாழை என்ன ஐட்டம் போட்டிருக்காங்க? செவ்வாழையா? செவ்வாழை எல்லாமே கலந்து போடுறாங்க. ஏரியா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது.
தண்ணிக்கு பஞ்சம் இல்லை வீலுக்கு. தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. இங்கே மெயின் ரோடு பக்கம் வெட்ட மாட்டேறது. ஆடா பவானி ஆறுக்கு பக்கமாக வந்துட்டோம். பவானி ஆற்றுல தண்ணி போதா பையா? நிறையா போகுது. ஆற்றுல தண்ணி விட்டுருப்பாங்க இருக்குது. தண்ணி போகுது. ஒருங்கல் நீத்த முடிச்சுட்டு இருக்கிறாங்க பையா. இதெல்லாம் வரும் சூப்பராக இருக்குது. மலங்காடு ஆறு வர்றதுக்கு அத்தனை இருக்கு. சொர்க்க மாட்டம் வாங்கலாம். இந்த ரோடு தான் பையா தமிழ்நாட்டிலேயே அழகான ரோடில் இந்த ரோடு பண்ணும். நிறைய ரோடு இருக்குது, அதில் இந்த ரோடு ஒன்றும். நெல்லுக்கெல்லாம் உரமப்பாங்களா வைக்க மாட்டாங்களா? யூரியாக்கே போடுவாங்களா? போடுவாங்களா? இந்த ரோடு வந்துங்க கோபிலிருந்து அத்தானி போகிற ரோட்டில் கருங்கரடுங்கிற இடத்துல இருந்து உள்ள மேவாணி கீவாணி அந்த வழியே போகிற ரோடு. சூப்பரா இருக்கு பாருங்க. பிரமாதம் பச்சை பசேன்னு பட்டு துணி விரிச்ச மாதிரி இருக்கு. வாத்தும் இருக்கு. வாத்தும் அந்த வாத்துக்கறி வாத்துக்கறி சாப்பிடலாம். வாத்துக்கறி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுண்ணா. சளியெல்லாம் பிடிக்காது. அது வந்து இங்க வாத்து பார்த்தீங்கன்னா நல்லா மேய்ஞ்சு நீட்டா இருக்கு. பண்ணை வாத்து கிடையாது, இயற்கையாகவே இது பண்ணுறோம். இப்போ வாத்து பண்ணையிலையும் வளர்த்துறாங்களா? ஆமாம், வாத்து பண்ணையிலையும் வளர்ப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேய்ச்சிட்டு இருப்பாங்க. இங்கெல்லாம் இந்த பூச்சியெல்லாம் சாப்பிட்டு அதுவுமே படம் உரங்க எடுத்துருக்காங்க. படம் நிறைய எடுத்துக்கிறாங்க. ராமராஜ படம் கூட இன்னும் படம் இல்லை. முக்கால்வாசி இந்த பாரி ஊர் தெரிய தான் நடத்தாங்க. எல்லாம் என்ன விலை போகும் பையா ஒரு ஏக்கரா? 10 லட்சம். என்னடா சொல்ற? 10 லட்சத்துக்கு கொடுப்பாங்களா? அடிச்சு போடுவாங்க. ஏக்கரா பார்த்தீங்கன்னா வச்சு வருங்க. ரெண்டே பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் 5 லட்சம். ஆமா, அதெல்லாம் 10 வந்துங்க. நெல் விளையிறதில்ல. ஆமா, ஒரு தொழில் மழையினாலும் வந்து போட்டோன்னா நெல்லவே வச்சு சாப்பாட்டுக்கு இங்கிருந்து தானே நமக்கு வருது அரிசி. இங்கெல்லாம் நான் வாங்க முடியுமா பையா? இதெல்லாம் ஏரியா என்ன மாதிரி ஏரியா என்ன கணக்கு? சினிமாக்காரரை இந்த ஏரியாவில் வாங்க முடியாது. இல்லைண்ணா மனம் பாரு, என்ன மனம் மணக்குது. நெல் மனம்ங்கிறது தான். இந்த ரோட்டில் வாழ்க்கையில் ஒரு நாளைக்காச்சும் இந்த ரோட்டில் வந்து பார்த்துருங்க, எத்தனை அருமையாக தான் இருக்குதுன்னு. இந்த இடத்துல இந்த டீ கடையும் இருக்குது, சூப்பராக இருக்குது. டீ கடையோட இந்த வியூ பார்த்தீங்கன்னா இந்த மலங்காட்டோட நெல்லங்காட்டுக்கு பிரமாதமாக இருக்குது. இது கோபி போகிற ரோடு. இப்படி போனோம்னா கோபிங்க, அப்படியே ஆப்போசிட்ல இந்த சைடு போனோம்னா அத்தானி. சூப்பரான ஏரியா. பையா 5 கிலோமீட்டர் தான் வரும். 5 கிலோமீட்டர் தான் வருங்க. ஆனால் ரோடு சூப்பராக இருக்குது. நிறுத்த ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஆப்படல் போகிற ரோடு. அத்தானியிலேருந்து ஆப்படல் போகிற ரோடு. ஏதோ இந்த ரோட்டில் தான் வந்து புளி மரம் வச்சுருக்காங்க. வீடியோவில் பார்த்து ஏதாச்சும் வந்து வெட்டி போடாதீங்க சொல்லிட்டு இந்த ரோடாச்சும் முடியாது. இல்லை பழைய காலத்து மரம் பெரிய மரமாக இருக்குது. என்ன ஒரு பாரு மூங்கில்பட்டி. சரி, அப்படியே ஓரம் போடு கேட்டுக்கலாம். இந்த ஏரியாவுக்குள்ள தான்
இன்னைக்கு எங்களுக்கு வேலைங்க. அப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.